ஆன்லைன்ல பண்ணும்போது உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் சொல்லும் போதோ கண்டென்ட் மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், அப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங், டெலி மார்க்கெட்டிங், வைரல் மார்க்கெட்டிங், வீடியோ மார்க்கெட்டிங், இமேஜ் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. சோ இது எல்லாமே தனித்தனி கேட்டகரிஸ்ல வரும். சோ இங்க எல்லாத்தோட கனெக்ட் ஆனது நமக்கு ஈஸியா எது வரும், ஃப்ரீயாவும் மேம் சொன்ன மாதிரி எதுவுமே எக்ஸ்பென்ஸ் நம்ம போடுற வேண்டாம் முதல்ல. சோ அது நமக்கு ஈஸி டைப் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். உங்க எல்லாத்துக்குமே சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இருக்கும். சோ அதுல நம்ம ஈஸியா நம்ம ஃப்ரீயா நம்மளோட ப்ராடக்டா மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ சோசியல் மீடியால மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதோட கனெக்ட் ஆனது கண்டென்ட் மார்க்கெட்டிங். இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, போஸ்டர்ஸ் ரெடி பண்ணுவாங்க நம்மளோட ப்ராடக்ட்டை பத்தினது. ஸோ அந்த போஸ்டர்ஸ் சிம்பிளா எப்படி மேக் பண்ணோம்னா, ஒரு போஸ்டர்ஸ் 100% தான் அதுல 70% தான் உங்களோட கண்டென்ட் இருக்கும். அது என்ன கண்டென்ட்னா, நீங்க என்ன ப்ராடக்டா போர்ட்ரேட் பண்றீங்களோ அதோட இமேஜஸ், உங்களோட பிசினஸ் நேம், உங்களோட லோகோ, நீங்க அந்த ப்ராடக்டை பத்தின ரிவ்யூவோ இல்ல அந்த இன்கிரீடியன்ஸோ சம்திங் இல்ல அதை பத்தின ஒரு ரிவ்யூவோ ஏதோ கொடுக்குறீங்க. கூடவே சேர்த்து அதுக்கு ஒரு சப்ஹெட்டிங், அப்புறம் உங்க கான்டாக்ட் பண்றதுக்கான டீடைல்ஸ், இது எல்லாமே சேர்ந்ததுதான் கண்டென்ட். இது 70% இருக்கணும். மீதி 30% காலியா இருக்கணும். அப்பதான் நமக்கு கண்டென்ட் மக்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஒண்ணு, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே இப்போ அவங்க பேக்கிங் சொன்னாங்க, பேக்கிங்க்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ற கலர் காம்பினேஷன் என்னன்னா ப்ரௌன் அண்ட் ஒயிட். இப்போ பெரிய பெரிய கார்பரேட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூல இருக்கும். இப்போ நீங்க ஃபுட்டு அந்த ஃபார்மர்ஸ் சம்பந்தமா பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் ஒயிட்ல இருக்கும். ஸோ உங்களோட பிசினஸ் அண்ட் ப்ராடக்ட் என்ன கலரோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் கோர்சஸ் மேக் பண்ணிட்டேன், நான் இதை சோசியல் மீடியால போடணும், நிறைய போட்டுட்டே இருக்கணும். எங்க ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட், ஸோ அதை நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ வைரலாவும் ஆகணும், டெய்லியுமே போஸ்ட் பண்ணணும். ஆனா போட்ட கண்டென்ட்டே போட்டா பாக்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, வீக்லி 7 days நீங்க 7 daysக்கு 7 டாபிக் எடுக்கிற மாதிரி இருக்கும். சண்டே நம்ம கடைசியா போகணும். மண்டே நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களோட பிசினஸ் பத்தின டிப்ஸ், இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் பண்றீங்கன்னா அந்த ப்ராடக்ட பத்தின டிப்ஸ் கொடுங்க. 2வது நாள் அதோட பெனிஃபிட், நீங்க ஏன் என்னோட ப்ராடக்ட நீங்க எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ப்ராடக்டோட நேம், இமேஜஸ் போட்டு அதோட பெனிஃபிட் மட்டும் போட்டு ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி போடலாம். நெக்ஸ்ட் டே உங்களோட ப்ராடக்ட்ல நீங்க என்னெல்லாம் ஸ்பெஷல் யூனிக்கா என்னென்ன ஆட் பண்றீங்க, என்னென்னலாம் அதுல ஸ்பெஷலா பண்ணிருக்கீங்களோ அதை கண்டென்ட்டா பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட் டே எங்களோட இதுல என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம், இல்ல உங்களுக்கான அப்டேட் என்ன, உங்களுக்கான இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் இப்போ அவங்க சொன்னாங்க கர்ஜி மிக்ஸ் சக்தி மிக்ஸ்ல கருப்பு கவுனி ஆட் பண்ண என்ன, அப்போ எக்ஸ்ட்ரா உங்களோட ப்ராடக்ட்ல என்ன ஆட் பண்ணலாம்னு நீங்க கஸ்டமர்ஸே கேட்டு ஒரு போல் வைக்கிற மாதிரி, கொஸ்டின்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி போடலாம். நெக்ஸ்ட் டே நான் என்னோட ப்ராடக்ட்ல உங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். சோ அந்த எவ்வளவு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களோ அதை மட்டுமே 7th டே ஒரு லைவா கொஸ்டின்ஸ் செக்ஷன் மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு என்னோட ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு நாள் போடலாம். இல்ல ஒரு நாள் உங்களோட கஸ்டமர்ஸ் கொடுக்குற ரிவ்யூஸை மட்டுமே எடுத்து அதை ஒரு நாள் கண்டென்ட்டா ரெடி பண்ணி போடலாம். சோ இந்த மாதிரி உங்களோட போஸ்டர்ஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், இல்ல டெக்ஸ்ட்ல கொடுக்குற அந்த கண்டென்ட் ஆகட்டும், ஒவ்வொரு நாளைக்குமே டிஃப்ரெண்டா நீங்க மாத்தி மாத்தி போடும் போதும் உங்களோட வியூஸும் நல்லா கொடுக்கும். உங்களோட பிராண்டை பத்தின ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இதுதான் காமனா டிஜிட்டலா நீங்க உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க மார்க்கெட்டிங் பண்ணும் போதும் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி இதுதான். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல்ல க்ரோ ஆகும். தேங்க்யூ.